பாத்தீங்கன்னா யோபு புத்தகத்துல 42 அதிகாரம் இருக்கு. இதுல 22 அதிகாரம் யோபு பேசுனதா இருக்கு. அதிக பிரசங்கமாங்கல்ல, அது யோபு தான். பைபிள்லயே அதிகமா பிரசங்கம் பண்ணது யாரு? யோபு தான். 22 அதிகாரத்துக்கு பேசான். என்ன பேசுனா அப்படின்னு சொல்லி வேதத்துல ஆராய்ஞ்சு பார்த்தா, இந்த கர்த்தரே சாட்சி கொடுத்தார். யோபு உத்தமன், சன்மா இருக்கேன், நல்லவன், தேவனுக்கு பயந்தவன், தீமையை விட்டு விலகுறேன்னு சாட்சி கொடுத்த அந்த யோபு தான் 22 அதிகாரத்துல என்ன பேசுனான்னா 74 முறை தேவனை குற்றம் சாட்டி பேசுகிறான். நீ உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்த உடனே முதல்ல யார் மேல கோபம் வருது? அந்த போனல, ஜெபம் பண்ணல, குடிச்சல, காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணல, இப்படி செய்யறீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? தேவன் யார் என்கிற அறிவு இல்லை. உங்ககிட்ட பரிசுத்தம் இருக்கலாம், நீதி இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம், கொடுக்கறதுல பெரிய ஆளா இருக்கலாம், நல்லா ஊழியம் செய்யலாம். ஆனா உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், பிரச்சனைய, போராட்டம், வியாதி, கஷ்டம்னு வரும்போது உங்களுக்கு தேவன் மேல கசப்பு வந்து தேவனை குற்றம் சாட்டுவீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன இல்லை என்றால் தேவனை குறித்த அறிவு இல்லைன்னு அர்த்தம்.